அமர்ந்திருப்பேன். பிரைஸ் லார்ட். அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று திருப்பாடல் சங்கீதம் 46:10 வாசிக்கின்றோம். அமைதியாய் இருக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவரை காண முடியும், அவரை உணர முடியும். எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்! இறைவாக்கினர் எலியா மனச்சோர்வுடன் ஆண்டவரிடம் புலம்பிக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவரை தேற்றும் விதமாக அவர் தங்கியிருந்த குகையை விட்டு வெளியில் வந்து தனக்கு முன்பாக நிற்கச் சொன்னார். ஆனால் வெளியே வந்தபொழுது பலத்த பெரும் காற்றும், பின் பூமி அதிர்ச்சியும், பின் அக்கினியும் காணப்பட்டது. ஆனால் இவைகளில் ஆண்டவரை அவர் பார்க்கவில்லை. பின் அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த மெல்லிய சத்தத்தில் ஆண்டவரின் குரல் எலியாவுக்கு கேட்டதினால் அவர் தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார் என நாம் 1 ராஜாக்கள் அரசர்கள் 19:11 முதல் 13 வரைக்கும் பார்க்கின்றோம். ஆம், அரசர்களை பயமின்றி எதிர்த்த எலியா, போலி இறைவாக்கினர்களுக்கு சவால் விட்ட எலியா, வானின்று அக்கினியை இறக்க வைத்த எலியா, ஏசபேல் என்ற அரசியின் சொற்களை கேட்டு பயந்து போய் சோர்வுற்ற நேரத்தில்தான் ஆண்டவர் மெல்லிய சத்தத்தின் மூலம் அவரோடு பேசி அவரை தேற்றுகிறார். ஆண்டவரின் வல்லமையை காட்டும் பெரும் காற்றும் பூமி அதிர்ச்சியும் அக்கினியும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் எலியாவிடம் பேசியது மெல்லிய சத்தத்தில்தான். இதே போல்தான் அன்பானவர்களே, நாமும் கூட ஆண்டவர் நம்மோடு அற்புதங்களின் மூலமாகவும் வல்லமையான நிகழ்வுகளின் மூலமாகவும் பேச வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர் நம் துன்ப நேரத்தில் மற்றும் சோர்வான நேரத்தில் நம்மோடு பேச விரும்புகிறார் என்பதை மறந்து விடுகின்றோம். எவ்வாறு அவர் பேச விரும்புகிறார்? அமைதியான சூழலில், அமைதியான மெல்லிய சத்தத்தில். ஆனால் அவர் எப்பொழுது எப்படி பேச வேண்டும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். நம் எதிரிகளை கையாளும் பொழுது நமக்காக அவர் காடுகளை அதிர பண்ணும் துணியில் பேசுவார். சங்கீதம் 29:8. ஆனால் சோர்வில், துன்பத்தில் காணப்படும் நம்மிடம் அமைதியான குரலில்தான் பேசுவார். எவ்வாறு சரியான அலைவரிசையில் டியூன் பண்ணினால்தான் நாம் ரேடியோ சிக்னலை பெற முடியுமோ, அதேபோல் அவரது குரலை கேட்க தேவையான அலைவரிசைக்கு நம்மை நாமே தயார்படுத்த வேண்டும். நம் வாழ்வானது பயம், கவலை, கவனத்தை திசை திருப்பும் காரியங்களால் நிறைந்து காணப்பட்டால் நம்மால் அவரின் மெல்லிய குரலை கேட்கவே முடியாது. அவர் கொடுக்கும் ஆலோசனைகளையும் பெற முடியாது. ஆகவே அமைதியான சூழலும் அமர்ந்திருக்கும் நிலையும் நமக்கு மிகவும் அவசியம். எவ்வாறு எலியா புயலுக்கு பின்னான அமைதியில் ஆண்டவரை கண்டாரோ, அதேபோல் நமது பிரச்சனைகளிற்கு பின் அமைதியாய் ஜெபித்து ஆண்டவரை தேடினால் அவர் நிச்சயம் நமக்கு தென்படுவார். நம் அன்பர் இயேசு இதை வலியுறுத்தும் விதமாக தன் விண்ணக தந்தையின் குரலை கேட்க, அவரோடு பேச அமைதியான இடங்களை தேடி சென்றதை நாம் விவிலியத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம். குறிப்பாக மார்க் 1:35 பார்க்கிறோம். இயேசுவே அமைதியில் தன் தந்தையை சந்தித்தார் என்றால் நாம் எவ்வளவு அதிகமாக அமைதியை நாட வேண்டும்? சந்தடி நிறைந்த உலகத்தில் தானே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளியில் உள்ள சந்தடியை விட மனதில் உள்ள சந்தடியை நாம் முதலில் நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். அநேக நேரங்களில் அநேக வீடுகளில் வீடு அமைதியாயிருக்கும். ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரின் கையிலும் சாத்தான் உலகை அழிக்க பயன்படுத்தும் மொபைல் போன் என்ற அணுகுண்டுதான் உள்ளதே. மனதின் அமைதியை கெடுக்க இது ஒன்று போதுமே. நம் மனம் நம் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்றதா என்று அறிய ஒரு சின்ன சோதனை. இன்று முழுவதும் நான் மொபைல் போனை தொடக்கூட மாட்டேன், அந்த நேரத்தில் ஜெபத்தில் செலவிடுவேன் என்று சொல்லி நம்மை நாமே சோதித்து பார்ப்போமே. தொடாமல் இருந்து விட்டோம் என்றால் ஜெபிக்க எவ்வளவு நேரம் கிடைக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். இச்சையை மேற்கொண்டு விட்டால் சாத்தானுக்கு எங்கே நம்மிடம் வேலை இருக்கிறது? நம்மை விட்டு ஓடி போய்விட்டான் என்றால் நன்றாக ஜெபிக்க முடியுமே, ஆசிகளை டன்னாக பெற்றுக்கொள்ள முடியுமே. தொடாமல் இருக்க முடியவில்லை என்றால் ஃபோன் நம்மை முழுமையாக ஆட்கொள்வதற்கு முன் விழித்தெழுவோம். தூய ஆவியின் துணையை நாடுவோம், ஜெபம் செய்வோம். அமர்ந்திருந்து என்னை கண்டுகொள் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, அமைதியற்ற சூழ்நிலையை என்னிடமிருந்து அகற்றி அமைதியில் உம் குரலை கேட்டு ஆலோசனை பெற்று அதன்படி வாழ எனக்கு கிருபை புரிந்தருளும். ஆமென்.